தூத்துக்குடியில மகேஸ்வரி அப்படின்றவங்களுக்கு 30 வயசு ஆகுது. திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டாங்களாம். இறந்ததுக்கு அப்புறம் சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, ஒருத்தன் எல்லாத்தையும் நோட்டம் விட்டுட்டு சைக்கிள் கேப்ல மாலை போடுற மாரி போயி, அந்த ஆன்டி மேல இருந்த எல்லா நகையும் திருடிட்டு போயிட்டானா. ஐயோ, பணத்தை கூட இவனுங்க விட்டு வைக்கலையா? அதை விட எவ்வளவு நகையை திருடினான்னு தெரியுமா? 5.25 சவரம் நகையை திருடி இருக்காண்டி. ஐயோ 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 5.25 சவரம் நகையை திருடிட்டானா? 1 கிராம் இப்ப என்ன விலை விக்குதுடி? சரி, அந்த ஆளுதான் அந்த நகையை எடுத்தான்னு இவங்க எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? எடுத்துட்டு போய் புதைக்கிற வரைக்கும் கூட அந்த அம்மா மேல இந்த நகையை காணோம்னு ஒருத்தரும் கண்டுபிடிக்கவே இல்ல. புதைக்கிறதுக்காக குழியில வச்சுட்டு கடைசியா நகையை கழட்டுவாங்கல்ல, அப்ப பார்த்தா ஒரு பொட்டு நகை இல்லையா. ஐயோயோ, அப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன, வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸ்ல கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாவுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஆளு மாலை எடுத்துன்னு போய் போடுற கேப்ல மொத்த நகையும் உருவிட்டு வந்திருக்கான். அப்ப இந்த திருடன் அந்த நகையை அடிக்கிறதுக்கு வாண்டடா பிளான் பண்ணி தான் அந்த சாவுக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன். வந்தது திருடன் கிடையாது, சொந்தக்காரன் தான். இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். பாத்தியாடி, கூட இருந்துட்டு எப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க பாத்தியா? சை.